உங்ககிட்ட நான் கேட்டேன் மதியா செருப்பாலையா அடிச்சுக்கணும். வெயிட் பண்ண எடுத்துட்டு வரேன். போயிடு போ. சரி சரி என்னடி போன பிரச்சனை? ஆமா எங்கேயும் கூட்டிட்டே போக மாட்டேங்கிறா. எங்க கூட்டு போகணும்? எங்கயாவது கூட்டிட்டு போ. கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயுமே கூட்டிட்டு போ. ஃபர்ஸ்ட் இது தாலியை விட்டு அம்மாட்ட கேளு. அம்மா தானே விட மாட்டேது. சரி இதெல்லாம் விடு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தக்காளி கிட்ட பேச மாட்டாங்க. நேத்தி ஒரு சாயந்தரம் இருக்கும் சண்டை ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கும். என்ன சண்டைனா நான் இங்க ஒரு அடிச்சு போண்டி. சரி சாரி போ. எங்க போவோம்? படத்துக்கா? வாழைப்படத்துக்கு போமா? காசு நீ தான் போடணும். சரி வா வாழைப்படத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பீர், ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி தெரியா? அம்மா சத்தியம்மா. ஓ பக்கா பக்கா. சாரி சாரி. ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தக்காளி கிட்ட பேச மாட்டாங்க. நேத்தி ஒரு சாயந்தரம் இருக்கும் சண்டை ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கும். என்ன சண்டைனா நான் அவளை வந்து ட்ரிப்பு அழைச்சிட்டு போகலையாம். ட்ரிப்பு எங்கேயும் அழைச்சிட்டு போகலையாம். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா தாலி பிரித்து எதோ கோப்பாங்களாமே ஏதோ சொன்னாங்க. அதனால எங்கள் அம்மா இப்போதையும் போக வேணாம் இல்லை அப்படின்னாங்க. இவ புரிஞ்சிக்க மாட்டா. எங்கள் அம்மா சொல்கிறதையும் கேட்க மாட்டா. ஒரே பிடிவாதம் பண்ணுறா. என்ன கேமரா அப்படி இருக்கு? ஓகே இப்போ ஓகே. பிடிவாதம் பண்ணுறா. நான் என்னங்க பண்ணுறது? இப்போ தான் நானே தூங்கி எழுந்திரிச்சு உடனே விளாக் எடுக்கிறேன். ஏன்னா நேற்று வீடியோ போடல. இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஏன் ப்ரோ வீடியோ போடலன்ட்டு வேறு கமெண்ட் வேறு பண்ணுறீங்க. இப்போ அவள் கோபமாக இருக்கிறனால தான் நேற்று நான் வீடியோ எடுக்கலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை போய் பார்ப்போம். ஏதோ சமைச்சிட்டு இருக்கேன். என்ன சமைக்கிறோட தெரில. மணி இப்போ பார்த்துட்டிங்கன்னா மணி 10:30 ஆகிட்டுங்க. 11 ஆகிட்டுங்க. இப்போ தான் ஏந்திரிக்கிறேன். நான் ஏந்திரிச்சு டிவியை ஆன் பண்ணேன் குக்கூத்து கோமாளி பார்க்கலான்ட்டு. பட் இப்போ அவ்வளோ போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறமே இருந்து குக்கூத்து கோமாளி பார்ப்போம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. புரிஞ்சுக்கவே மாட்டா. ஒவ்வொரு நிமிஷமும் பார்ப்பேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சக்தி வர ஊருக்கு கிளம்புறான். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். போகிறப்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடும். ஏன்னா 10 நாள் அதுக்கப்புறம் எப்போ வரப்போகிறான்னு தெரில. ஓகே இவன் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். என்னடி பண்ணுற? பேச மாட்டா. ஓய் என்ன 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 ஒண்ணுல போ. இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? தூங்கி எந்திரிச்சு வருது மூஞ்சே மாதிரி அதே சாப்பாடுக்கு வர மாதிரி. இப்ப என்ன உனக்கு? என்னமா சமைச்சிட்டு போற? எந்திரிச்சு போய் தொலைங்க. என்ன கோமாரி கரெக்டா ஒரு 6 மணி நேரம் பேச மாட்டேன்டா. என்னடி இப்போ பிரச்சனை? இது என்ன வதங்குது என்னமோ? இது என்ன என்னடி என்ன குழம்பு வைக்கலையா? நீங்க சனிக்கிழமை இன்னைக்கு வந்து நான்வெஜ் கிடையாது, வெஜ் தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு தக்காளி மேக்கப்ல தாங்க அப்படி அப்படி கிளிகலன்னு இருக்கா. இப்ப என்ன எதனால சண்டை? பிளாக் எடுத்து பின்னாடி என்னை கொல்ல வரியா? சரி உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை நான் கூப்பிட்டு போறேன்டி. என்ன போன பிரச்சனை சொல்லுடி. ஒண்ணும் இல்ல. என்னை விட்டு போறியா? தயவு செஞ்சு போவேன். தஞ்சாவூர் கோயில் எங்கேயும் வரல. பேசாம போவோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் வேளாங்கண்ணியில கொடியேற்றுறாங்க. அங்கெல்லாம் கூட்டு போக முடியாது. வேற எங்கேயாவது வேளாங்கண்ணி போமா? இவளுக்கு வந்து எங்க போகணும்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போயிட்டு ஒரு வாரம் தங்கணும். அதான் எங்க அம்மா சொல்றாங்களே தாலியை பிரிச்சு என்னடி எண்ணெய் எவ்வளவு விட்டுக்க. இங்க பாருங்க எண்ணெய் எவ்வளவு நடக்குதுன்னு. உருளைக்கிழங்கு வரல என்னடி பண்ற? ஐயோ குக்கிங் பண்ற பேர்ல எண்ணெய் கொல்ல போறான்னு நினைக்கிறேன். இங்க பாருடி என்னைய பாரு. என்னடா என்ன வாப்போம் வேளாங்கண்ணி போயிட்டு வருமா? கொடியேற்றுறாங்களாம். உன்னை நிறைய பேர் பார்க்கணும். அதெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கடி. தயவு செஞ்சு போறியா? எனக்கு கடுப்பா வந்து போயிடு. இங்க பாரு இங்க பாருங்க. எங்க அம்மா நேற்று பூஸ்டர் வரணும் எண்ணெய் திட்டுனுச்சு. இங்க வா எண்ணெயை கொத்தி விடுறாங்க. நான் தின்னுட்டு இங்க பாரு இங்க பாரு எண்ணெய் பாருடி. நேற்று எங்க அம்மா எண்ணெய் திட்டுது, நான் பூஸ்டர் திங்கிறேன். இப்பதான் தெரியுது. இந்த வீடியோ போதுண்டி. இந்த வீடியோ போது மாட்டிக்கிட்டியா? வரா சமைக்கிறா, 2 வாயில கொட்டுறா, மறுபடியும் சமைக்கிறா. ஆலிக்ஸ் வேற இருக்கு. எங்க இருக்கு ஆலிக்ஸ்? 10த்துக்கு நெய்யில சீனியை போட்டு வேற திங்கிறாவ. என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க அம்மாட்ட எண்ணெய் கொத்தி விடுறாங்க. இங்க ஒரு அடுத்தது என்ன பாத்தீங்களா? இங்க பாருங்க என்னன்னு தெரியுதா? சர்லாக்கு
இது எப்போ வாங்கினது? இதோட 2-3 இருக்கு. எந்த ஒன்று இருக்கா? இந்த நல்லா பாருங்க, அடுக்கி இருக்கா? இதெல்லாம் குழந்தைங்க திங்கிறதெல்லாம் எடுத்து என்னடி இது பிக்க பறி உன்னோட தின்னுட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, நீ தான் எனக்கு பிரச்சனை. எப்போ இருக்கு? அப்பா கிளம்பு, ஊருக்கு கிளம்பு. நான் உன் கூட வரலப்பா. போ பேசாம கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். நான் எனக்கு உன் கூட வரணும். பேசாம போ. வரல. அப்ப யார் கூட போவ? நான் யார் கூட வேணா போறேன். வேலையை பார்த்துட்டு போ. இங்க பாரு, அடிச்சு விட்டுண்டி. ஊட்டி போயிட்டு வருமா? போயிட்டு உடனே வந்துருவோம் பைக்ல. வேணாம், நான் வரல உன் கூட. என்ன பண்றதுனே தெரியலையே. வேற கோவப்படுத்துறா. இப்போதைக்கு சரலாக்க தின்ன. எங்க அம்மாட்ட நீங்க சொல்லணும். நான் சொல்லிட்டு போறேன். சரலாக்க விட, அது உனக்கு தான். இது பூஸ்ட். அப்ப எதுக்கு என்னைய பேசலேன்னு பேச போறாங்க. இந்த வம்புடுக்காம நேத்து எதுக்கு என்னைய மாட்டி விட்ட? அது பதில சொல்லு. பதில சொல்லு. சமைக்கிறத வரை என்ன 1 கிலோ உருளைக்கிழங்குக்கு 10 லிட்டர் எண்ணெய் ஊத்துவா. இங்க அடுத்தது ஏறா. என்ன 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 எடுத்து கொடுத்துருக்கேன். அவசியம் இல்ல. யாரையும் கேட்கணும். என்ன பண்ண போற? கோமா வராங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நம்ம கேமரா பிடிச்சி நிற்போம். என்னதான் சொல்றேன். அப்புறம் பிரிக்கிற. இங்க பாருங்க சாம்பார். எங்க ஒரு சாம்பார். அது ரசம் மாதிரி இருக்கா? அதான் சாம்பார். தக்காளி வச்ச சாம்பார். இன்னைக்கு டெத் ஆக போறோம். என் சாவுக்கு யாரு காரணம் இல்லை, இப்பதான் காரணம். என்னடி இது? பாவி என்னென்னமோ பண்றா. இங்க வாடி. இப்ப நான் என்னன்னுங்க பண்ணேன் சொல்லுங்க. இருங்க, நேற்று கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசவே இல்லை. நேற்று 6 மணிலேருந்து பேசவே இல்லை. நான் என்ன பண்றது? நேற்று ஃபுல்லா நான் கேம் தாங்க விளையாண்டுட்டு இருந்தேன். தூங்கி பல்லு கூட விளக்கப்ப எழுந்துச்சு. அதெல்லாம் நைட்டு ஃபுல்லா நான் என்னோட தம்பி ஃப்ரெண்டுங்கிற என்னோட தம்பி ஊர்லேருந்து வந்தான். அவன் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து ரெசிடென்ட் எவில் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். ரெசிடென்ட் எவில் 4. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அப்போ இவ்வளோ பேசவும் மாட்டா. இருங்க, வெறும் ஃபோட்டோ இருக்கா? இந்த ஃபோட்டோ வந்து இந்த ரூமில் வைக்கணுமா? ஏன்னா அவள் ரூமில் வந்து இந்த ஃபோட்டோ வைக்கணுமா. இந்த ஃபோட்டோ அதுக்கு போச்சுக்கிறாங்க. நான் என்னான்னு பண்ணுவேன்? இது மிக்ஸி அரைக்கிறப்ப உளுந்துட்டு அதுக்கு அழுவுற உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே அழுதுனா என்னடி பண்றது? என்னத்துக்கு ரசம் தான் வச்சுட்டு அப்புறம் எதுக்கு ரசம்? இதுக்கு பேர் சாம்பாரா? சரி சரி சரி. இப்ப எங்க போகணும்? போவண்டி புரிஞ்சுக்கோடி. இப்ப என்ன பிரச்சனை? ஓவரா பண்ணாரு. என்னன்னு சொல்லுடி. என்ன உனக்கு பிரச்சனை? அது மட்டும் சொல்லு. எங்க கூட்டு போகணும்? சுடுகாட்டு இருக்கு, இங்க வச்சுட்டு போவ. உங்ககிட்ட நான் கேட்டேன் மதியா, செருப்பாலையா அடிச்சுக்கணும். வெயிட் பண்ண எடுத்துட்டு வரேன். சரி சரி. இங்க வாடி. என்னடி போகணும் பிரச்சனை? ஆமா, எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா. எங்க கூட்டு போகணும்? எங்காவது கூட்டிட்டு போ. கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயுமே கூட்டிட்டு போ. ஃபர்ஸ்ட் இது தாலி பிடிச்சி அம்மாட்ட கேளு. அம்மா தானே விட மாட்டேது. சரி இதெல்லாம் விடு. பூஸ்ட் நீ தானே அம்மாட்ட சொல்றீங்க. அம்மா என் மேல போகுமா இருக்கு சொல்லிறியா? இந்த வீடியோ காட்டட்டுமா? நீ சின்ன வீடியோ உங்ககிட்ட நான் போய் பேசி சொல்றேன் மத்தியா. சரி நான் கூப்பிட்டு போறேன். சரி கூப்பிட்டு போறேன். சரி வா, கேம் விளாடுவோம். 2 பேரும் ரெசிடென்ட் விளாடுவோம். இங்க ஒரு அடிச்சு போறோம்டி. சரி சாரி. எங்க போவோம்? இன்னைக்கு படத்துக்கு கூட்டிட்டு போ. படத்துக்கா? வாழைப்படத்துக்கு போமா? கூட்டிட்டு போ. காசு நீ தான் போடணும். சரி வா, வாழைப்படத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பீர், ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி தெரியா? அம்மா இங்க வாடி. நான் படத்துக்கு வச்சுட்டு போறேன். படத்துக்கு வச்சுட்டு போறேன். எனக்கு வாங்கி தெரியா? சொல்லு. படத்துக்கு அழைச்சிட்டு போ. நான் எனக்கு ஸ்ட்ரைட்டிங் முடி ஸ்ட்ரைட்டிங் இல்லையா? அதெல்லாம் என்னமோ கிரீம்லாம் வச்சிருக்கியே. சரி சாரி, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். ஓகே? சத்தியமா? சரி எப்படி பதில்? சத்தியமா? பக்கா பக்கா. ஓ பக்கா பக்கா. சாரி சாரி. சரி சாரி. சரி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் பண்ணிட்டு இருக்கான்? நல்லா தூங்கிட்டேன். எழுப்பி விடவும் இல்லைங்க. நான் காலையிலே மணி 12 போகுது. ஃபர்ஸ்ட் நான் போய் குடிச்சிட்டு வந்துடும், அப்புறமா படத்துக்கு போகுது. சரி ஓகே, இந்த சண்டே எவ்வளோ முடிச்சுக்கிறேன். நான் எங்கேயாவது ட்ரிப் அழைச்சிட்டு போறேன் அவளை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளோ இப்போதைக்கு படத்துக்கு அழைச்சிட்டு போவோம், அப்புறமா இவளை வந்து ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஊட்டி கொடைக்கானல் போலான்ட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் போட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாரு, சவுதி அரேபியாவுக்கு.
என் அண்ணனும் கிளம்பிடுவான். அப்போ நான் எங்கள் அம்மா தக்காளி 3 பேர் தான் இருப்போம். நாங்கள் 3 பேருமே ட்ரிப்பு கிளம்பலான் இருக்கோம். பார்ப்போம் எங்கே போகிறேன்ட்டு கண்டிப்பாக நான் ஸ்டோரி போடுவேன். எங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் ஒரு எம்மு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாங்க. எங்கள் ஊரில் எல்லாரும் பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஊர்லேயே இந்த பையன் வந்து யூடியூப் சேனல் வச்சுட்டு இவ்வளோ இதாக இருக்கான்ட்டு கொஞ்சம் நமக்கு பெருமையாக இருக்குது. முன்னெல்லாம் அது என் ஃப்ரெண்டே மதிக்க மாட்டாங்க. இப்போ என்ன வீட்டுக்கெல்லாம் வந்து பேசிட்டு போகிறேன். அந்தளவுக்கு என்னை நீங்கள் வளர்த்து விட்டீங்க, ரொம்பவே நன்றி. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னென்னா ட்ரிப்பு கண்டிப்பாக கூட சீக்கிரம் கிளம்பிடுவோம். எனக்கு கொஞ்சம் இல்லை, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா போதும். பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் அழுத்திங்க. வேறு எதுவுமே எனக்கு வேணாம். உங்கள்கிட்ட நான் காசு பண்ணணும்னா எதிர்பார்க்கல. எனக்கு இது மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால என்னையை பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எங்கள் ஊரில் ஒரு எம்மு வந்துட்டால் கேக்கு விட்டு வாங்கலாம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு, அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோட நான் முடிச்சுக்கணும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. இதுவுடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் மற்றும் தக்காளி.